ஹல்லேலூயா. நாம் அப்படி நின்ற வண்ணமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் எல்லாரும் சேர்ந்து வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் அதனுடைய 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த நாள் காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, சோதனைகள் மத்தியில் உண்மையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர் நன்மைக்கு மாத்திரம் தேவன் அல்ல. நன்மை நடக்கும்போது நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும்போது என்ன செய்வோம்? ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அவர் உண்மை உள்ளவர், இதெல்லாம் சொல்லுவோம். ஒரு கடினமான பாதை வரட்டும், ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரட்டும், இல்லைன்னா ஒரு சவாலான நாட்கள் வரட்டும், நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, ஒருவேளை ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிட்டாரோ, ஒருவேளை ஆண்டவர் நான் ஏதோ சும்மா வந்திருப்பேன், ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு நன்மை நடந்து போச்சு, அது எதிர்பாராதமாக நடந்துச்சு, என்ன நடக்காது போல, அப்படி தானே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நடக்கிறோம். ஆனால் நன்மை நடக்கும்போது மாத்திரம் ஆண்டவர் நல்லவர், வல்லவர், பாடுறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆண்டவர் நல்லது நடக்கும்போது மாத்திரம் நல்லவர் அல்ல, அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லது செய்கிறதுனால நல்லவர் அல்ல, அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் அவர் நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா ஆண்டவர் நல்லவர், நல்லா ஆராதிப்போம். ஆனால் சில கடினமான சூழ்நிலை போகும்போது நம்மளை பொறுத்தவரை அவர் மாறிட்டாருன்னு நம்ம நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் மாறாதவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. எதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? நம்முடைய சோதனையின் மத்தியிலும். God is faithful. God remains faithful even in our temptation. ஹல்லேலூயா. இங்கே வேதவசனத்தில் சோதனை என்கிற ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கு, மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதாவது இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, டெம்டேஷன். டெம்டேஷன்னா என்ன அர்த்தம்னா, 2 விதமான டெம்டேஷன் இருக்குது, சோதனை இருக்கிறது. இந்த டெம்டேஷனுக்கு எல்லாமே ஒரு நோக்கம் இருக்குது. எப்போதுமே பிசாசானவன் சோதனையை கொண்டு வருகிறான், ஆண்டவரும் சில நேரத்தில் என்ன செய்கிறார்? சோதனையை அனுமதிக்கிறார். சரியா? ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செஞ்சார்? சோதித்தார். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22:1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். சோதனை அப்படின்னா நம்ம 2 விதமான சோதனை இருக்குது. சோதனையுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அது ஒரு டெஸ்டிங். இங்கிலீஷில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பரீட்சை. இல்லைனா எப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஒவ்வொரு ஸ்கூல் முடிக்கும் போது என்ன இருக்குது? நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. இப்போ ஸ்கூலில் வந்து டெய்லி எக்ஸாம் தான் இருக்குது, அது வேறு விஷயம். இந்த எக்ஸாமெல்லாம் எதுக்கு? 1ஆம் கிளாஸ் முடிய போது ஒரு பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னா அது எதற்காக? இவன் குவாலிஃபைடா, இவன் தகுதியானவனா, 2ஆம் கிளாஸுக்கு இவன் அனுப்பலாமா அப்படின்னு. எதுக்காக? சோதனைக்காக. இவனுடைய லெவல் என்ன இருக்குது, இவனுடைய இவனோட ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குது. 1ஆம் கிளாஸ்லேயே தோற்ற ஒரு பையனை கொண்டு 5ஆம் கிளாஸில் கொண்டு உட்கார வச்சா ஸ்கூலுக்கு தான் அவமானம். ஸ்கூலில் தான், எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னா எல்லோரும் என்ன செய்வாங்க? கேட்பாங்க, நீ எப்படி படிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க, எந்த ஸ்கூலில் படித்தேன்னு கேட்பாங்க. புரியுதா? நம்ம பசங்கள்லாம் என்ன செய்வாங்க? படிக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டு வருவாங்க. ரிசல்ட் என்ன இருக்கும்? டவுனாக இருக்கும். அவனை பார்த்து நீ ஏன்டா படிக்கலைன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, எந்த ஸ்கூலில் படித்தா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுடைய படிப்பினுடைய தரம் எங்கே இருக்குது அப்படின்னு சோதிக்கிறது தான் சோதனை அல்லது டெஸ்டிங். இந்த சோதனையில் 2 விதமான சோதனை இருக்குது. ஒன்று பிசாசான இடத்துலேருந்து வருகிறது, ஒன்று தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. இந்த பிசாசின் இடத்துலேருந்து வருகிற சோதனைக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு. என்ன நோக்கம்? ஒன்று நம்மை அழிப்பது அவனுடைய நோக்கம், இன்னொன்று நம்மை தேவனை பிரிப்பது. சிம்பிளாக வச்சுக்கலாமே, அழிப்பது, தேவனை நம்மை பிரிப்பது, இதுதான் அவனுடைய நோக்கம். ஆனால் தேவன் அனுமதிக்கிற சோதனைகள் எல்லாம் நம்மை அழிப்பதற்கல்ல, மாறாக நம்மை இன்னும் வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்வதற்காக. ஹல்லேலூயா. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்ரிச்மெண்ட் ஆர் டெவலப்மெண்ட் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார் என்றால் அந்த சோதனை எதற்காக என்றால் நம்மை அழிப்பதற்கல்ல, மாறாக நம்மை இன்னும் வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்வதற்காக. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு இருக்கிற இந்த சோதனை
நம்மை வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்வதற்கு. ஹல்லேலூயா. நமக்கு வருகிற சில சோதனைகள் நம்மை அழிப்பதற்கோ, நம்மை பரியாசப்படுத்துவதற்கோ, நம்மை அவமானப்படுத்துவதற்கோ, நம்மை தட்டப்படுத்துவதற்கோ, நம்மை மட்டப்படுத்துவதற்கல்ல, மாறாக தேவனுக்கு நேராய் நம்மை வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்வதற்காய். ஹல்லேலூயா. இங்கே வேதவசனம் ஒரு சோதனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை என்ன சோதனை பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்துவதை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் எப்படி நடத்தினார், எப்படி அவர்களை போஷித்தார், எப்படி அவர்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் காலாகாலத்தில் கொடுத்தார், எப்படி நல்லவராக இருந்தார், எல்லா காரியத்தையும் சொல்றார். இதே போல தான் எப்படி ஆண்டவராகிய இயேசுக்கு, எப்படி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தேவனை ஆராதிப்பதற்கு அல்லது வாக்குத்தத்தத்திற்கு நேராக கர்த்தர் ஜனங்களை நடத்தினாரோ, அதே வாழ்க்கை தான் நம்மளும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, நம்ம பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம். எகிப்து எதை குறிக்கிறது? பாவ அடிமைத்தனத்தை குறிக்கிறது. எகிப்து ராஜ்யத்தில், அந்த நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த அவர்களிடத்தில் ஒரு ராஜாவுக்கு அடிமை போல இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ செய்யணும், என்ன வேலை கொடுக்குறாங்களோ செய்யணும். இது அந்நிய தேவர்களை கொண்டது, புறஜாதிகள் நிறைந்த ஒரு இடம் தான் எகிப்து. அங்கே இவர்கள் அடிமைகளாக வேலை செய்கிறார்கள். யார் இவர்கள்? தேவனுடைய சொந்த ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைத்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இங்கே எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அங்கே இருந்து ஆண்டவர் மோசே என்கிற ஒரு மனுஷனை அனுப்பி எகிப்திலிருந்து என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்களும் நானும் பாவத்தில் அடிமையா இருந்தோம். கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க? நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மோசே விடுதலையாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது கொள்ளையினாலும் பாம்பினாலும் கடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார்களோ, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை செய்து நீ உயர்த்தி தூக்கி வச்சிருக்கும் போது யாரெல்லாம் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? குணமடைவாங்க, சுகமடைவாங்க, அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் செய்தார். அதை போல புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமியில் அனுப்பி கல்வாரி சிலுவையை எல்லாவற்றிற்கு மேலாக உயர்த்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லாவற்றிற்கு மேலாக உயர்த்தி, அந்த இயேசுவின் நாமத்தை, அந்த சிலுவையை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ யாவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன நடந்துச்சு? கல்வாரி எப்படி சிலுவை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உயர்த்தப்பட்டதோ அதை போல பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வெண்கல சர்ப்பத்தை மோசே உயர்த்தினார். அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டார்கள், சுகமடைந்தார்கள். அதை போல அதே கல்வாரி சிலுவை இன்றைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி பார்க்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? நம்மை ரட்சித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்குனது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்களில் நடத்தி கொண்டு வருகிறார். வனாந்தர பாதையில் நடத்துகிறார். அந்த பாதையில் வரும்போது சில போராட்டங்கள் வருகிறது, சில சோதனைகள் வருகிறது. இந்த சோதனைகள் எல்லாம் எதற்காக? இவர்களை அழிப்பதற்கல்ல. சில நேரத்தில் இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, தண்ணி டிலே ஆயிடுச்சு, தாமதமாக கிடைக்கிற நேரம் கிடைக்கல. சில நேரத்தில் இவங்க நினைத்த மாதிரி சாப்பாடு கிடைக்கல. இதெல்லாம் எதுக்குன்னா, இவர்களை சாப்பாடு போடாமல் அங்கே அழிப்பதற்கல்ல, தேவன் மேலே அவங்க இன்னும் நம்பிக்கையாக இருக்கணும். அதை நம்ம இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, ஆண்டவர் அவர்களை போஷித்தார் என்பதை காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆராதனை நடத்தும் போது பாஸ்டர் இதையெல்லாம் சொல்லி எல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க. இச்சிக்கிறது குறித்து நிறைய விஷயத்தை பேசினா, அதை தான் நம்ம மறுபடியும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் அதை தான் பேசுகிறார். ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரோ அதை போல நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ரட்சித்து விட்டு ஏதோ கடமைக்காக நம்ம சபையில் வந்து சேர்ந்ததில்லை. நம்ம ஏதோ எப்படியோ ஞானஸ்நானம் எடுத்தோம், ஏதோ சபையில் வந்து சுகம் கிடச்சிச்சு, நம்ம டெய்லி ஆராதிக்கிறோம், அப்படியே போயிட்டு இருக்கோம். அதல்ல வாழ்க்கை. அதற்காக மாத்திரம் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் நோக்கத்தோட நம்மை அழைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வனாந்தர யாத்திரையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை போஷிப்பார். கர்த்தர் நம்மை நடத்துவார்.
ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேருகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனைகள் நமக்கு நேரிடுவதில்லை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை போஷிப்பதற்கு அல்லது அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கல்வாரி கற்பாறையை பிளந்து ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தாரோ, அதை போல அசைக்க முடியாத பாறையாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த ஜீவ கல்லில் இருந்து நமக்கென்று ஜீவ நதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு ஓடும், நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ குடிக்கிற தண்ணி உனக்கு இன்னும் என்ன ஆகும்? தாகம் உண்டாக்கும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணியோ ஜீவ தண்ணீர், அது ஒரு காலம் தாகமடையான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை போஷிப்பதற்கென்று கர்த்தர் அப்பங்களை கொடுத்தார், கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்காக அவரே மன்னாவாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. நமக்காக அவரே ஜீவாப்பமாய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவனவனுடைய தேவைக்கு தக்கதாக அதிகாலமே நீங்க என்ன செய்யணும்? மன்னாவை பொறுக்கி வச்சிருக்கணும். உனக்கு அன்றைக்கு என்ன தேவையோ, அன்றைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு தேவையான மன்னாவை நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்து வச்சிருக்கணும். அதை புஷித்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் எப்படி நடக்கணும், நாளைக்கு எப்படி நடக்கணும், எதை செய்ய வேண்டும்? சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிசாசானவன் ஒரு சோதனையை கொண்டு வருகிறான்னா நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிப்பது தான் அவனுடைய நோக்கம். என்ன செய்கிறான் தெரியுமா? யோபுனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா, யோபுனிடத்தில் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் எடுக்கிறான். அவனுடைய வருமானத்தை எடுக்கிறான், தொழிலை எடுக்கிறான், வேலைக்காரங்களை எடுக்கிறான், அவனுடைய சம்பாதியங்களை எல்லாம் எடுக்கிறான். எல்லாம் எடுக்கும்போது நம்ம ஒருவேளை நினைக்கலாம், என்னடா பிசாசானவன் எல்லாத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறான். ஒருவேளை பிசாசுக்கு இதெல்லாம் தேவையா? பிசாசுக்கு நம்ம இடத்துல இருக்கிற உலகத்தினுடைய எந்த ஆசீர்வாதங்களும் அவனுக்கு தேவையில்லை. அவன் எதுக்கு தெரியுமா யோபுனிடத்தில் எல்லாவற்றையும் எடுக்கிறான்? யோபுனிடத்தில் இருந்த கோடி கோடியான பணங்கள் சாத்தானுக்கு தேவை என்பதற்காக அல்ல. யோபுனிடத்தில் இருந்த வருமானங்கள், சொத்து சுகங்கள் எல்லாம் பிசாசுக்கு தேவை என்பதற்காக அல்ல. மாறாக எதற்காக இதையெல்லாம் எடுக்கிறான்னா, இவைகளெல்லாம் எடுத்தா யோபு தேவனை விட்டு பின்வாங்கிடுவானா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஹல்லேலூயா. பிசாசான நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை எடுக்கிறான், ஏதோ ஒன்றை இழக்க பண்ணுகிறான் அப்படின்னா அது அவனுக்கு தேவை என்பதற்காகவோ நம்மை ஏதோ ஒன்று செய்வதற்காக அல்ல. அவனுடைய நோக்கமெல்லாம் நம்மை தேவனை பிரிப்பதற்காகத்தான். ஹல்லேலூயா. அதனால தான் சோதனைகள் மத்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இழப்புகள் நம்மிடத்தில் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில கடினமான சூழ்நிலைகள் போகும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்காகனா ஆண்டவரை தூஷித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதுதான். யோபுனுடைய மனைவி வந்து கேட்குறாங்க, நீ இன்னமும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியா அப்படின்றாங்க. தேவனை தூஷித்து ஜீவனை விட என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா? ஏதோ ஒன்று இழந்துட்டோம், ஏதோ ஒன்று நம்மளோட கையை விட்டு போயிட்டுனா என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா? இனி அதை எப்படி நம்ம சம்பாதிக்க போகிறோம்? இல்லைனா இனி இந்த பிஸ்னஸ் செய்யணுமா? இல்லைனா இனி இந்த காரியத்தில் நம்ம ஈடுபடணுமா? அப்படி தானே கேட்டிருக்கணும். எதுக்கு தேவனை இழுக்கிறாங்க அங்கே? ஹல்லேலூயா. இழப்புகள் மத்தியில் பிசாசுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு, நம்மையும் தேவனை பிரிப்பதற்காக. ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிற நடத்துகிற சில கடினமான பாதைகள் அது சோதனையின் காலம். இந்த சோதனையின் காலங்கள் நம்மை அழிப்பதற்கல்ல, மாறாக தேவனிடத்தில் இன்னும் இணைப்பதற்காக. ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேருகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனைகள் இல்லை அப்படின்றாரு. அப்படின்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிற வனாந்தரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே 1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இருக்கிற சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாம் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள்,
எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். அதாவது என்ன சொல்லுகிறார்னா, நம்முடைய பிதாக்கள் எல்லாம் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பாதுகாப்பிற்கு கீழே இருந்தாங்க. ஹல்லேலூயா. எப்படி கல்வாரி இரத்தத்தினுடைய கீழே நம்ம இருக்கிறோமோ, எப்படி தேவனுடைய கரத்தின் கீழே நம்ம இருக்கிறோமோ, எப்படி அவர் நம்மை உள்ளங்கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறாரோ, எப்படி அவருடைய செட்டைகளின் நிழலில் நம்மை வைத்திருக்கிறாரோ, எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள்ள மறைத்து கொண்டிருக்கிறதோ, எப்படி ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சிறகுகளின் மேலே வச்சு அதை கற்றுக் கொடுத்து நடத்துகிறதோ, அதை போல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மேகத்துக்கு கீழே வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. எதற்காக மேகத்துக்கு கீழே வச்சிருந்தாரு? அவ்வளவு வெயில் அடிக்கும் போது இந்த மேகத்தை தாண்டி வரும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இந்த வெயில் இவங்களை டைரக்டா தாக்காது. அதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருந்தாரு? மேகத்துக்கு கீழே வச்சிருந்தாரு. இவங்களுக்கு மேகத்துக்கு கீழே இன்னொரு வாட்டி ஆண்டவர் இன்னொரு விஷயம் எதுக்காக வச்சிருந்தாருன்னா, தேவையான நேரத்தெல்லாம் மழையை கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? தண்ணியை கொடுத்தாரு. மேகத்திற்கு கீழே வச்சிருந்தாரு. ரெண்டாவது எப்படி வச்சிருந்தாரு? வாசிங்க தொடர்ந்து. மோசைக்குள்ளாக மேகத்துக்கு கீழாக இருந்தார். மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். இவங்க தேவனுடைய பாதுகாப்புல இருந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய பாதையில் இருந்தார்கள். எங்க இருந்தாங்க? தேவனுடைய பாதுகாப்புல மாத்திரமல்ல, தேவனுடைய பாதையில் இருந்தாங்க. எப்படி? சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யாராவது சமுத்திரத்தில் நடந்திருக்கிறாங்களா? வரலாற்றில் முதல் முறையா? ரோட்ல நடக்கலாம், மண்ணில் நடக்கலாம், வீட்டில் நடக்கலாம், எல்லா இடத்துலையும் நடக்கலாம். சமுத்திரத்தில் நடக்க முடியுமா? வரலாற்றில் முதல் முறையாய் சமுத்திரத்தில் நடந்து வந்த ஒரே ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. தேவன் பாதை அமைப்பாரானால் நம்மளால் எங்கேயும் நடக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருப்பார் என்றால் எங்கேயும் நம்மளால் நடக்க முடியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா அக்னி சூழல போடுறாங்க. உலகத்தினுடைய வழக்கப்படி என்ன நடந்திருக்கணும்? அவங்க எரிஞ்சு சாம்பலா போயிருக்கணும். அது உலக வழக்கம். ஆனா கர்த்தருடைய வழக்கம் என்னண்டா, அவர் கூட இருந்தார்னா அக்னியிலும் நடப்பார்கள். ஹல்லேலூயா. உலகத்துல பார்க்கறாங்க, இதுவரை போட்டவன் எல்லாம் போறதுக்கு முன்னாடி கரிஞ்சு போறான். முதல் முறையாய் தேவனோடு கூட நடக்கிறவங்க மாத்திரம் சொல்றாங்க, நம்ம 3 பேரா போட்டோம், 4 பேரா நடக்கிறாங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பார் என்றால் உலகத்தினுடைய மனிதர்கள் நடக்காத காரியங்கள், உலகத்துல மற்ற ஜனங்கள் செய்யாதவர்கள், மற்ற பிசினஸ் மேன்கள் செய்யாதத, பல கோடிகள் வருமானம் வைத்திருக்கிறவர்கள் செய்யாததை கர்த்தர் கூட இருக்கிற ஒன்னால செய்து முடிக்க முடியும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில திருவுளமாற்றுகிறார். ஹல்லேலூயா. நன்றாக படிக்கிறவர்களுக்கு கிடைக்காத பிளேஸ்மெண்ட் கர்த்தர் கூட இருக்கிற ஜனங்களுக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. நல்ல திறமைகள் உள்ளவர்கள், நல்ல செல்வாக்கு உள்ளவர்களுக்கு கிடைக்காத உயர்வுகள் கர்த்தர் கூட இருக்கிற ஜனங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் முதல் முறையாய் ஒரு ஜனங்கள் சமுத்திரத்தில் நடந்து வருகிறார்கள். ஏன் நடந்து வர்றாங்கன்னா, பாதையை உண்டாக்கினவர் கர்த்தர். பாதையை உண்டாக்கினவர் கர்த்தர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பாதையை உண்டாக்குவாரானால் மற்ற ஜனங்கள் எல்லாம் இவங்க அழிஞ்சிருவாங்க. இந்த கடினமான சூழல் அழிந்துருவாங்க. இது இவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க. இனி அவ்வளவுதான், இனி இவங்க குடும்பம் அவ்வளவுதான் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் நமக்கு பாதையை உண்டாக்கினவர் கர்த்தரானால் எல்லா பாதைகளும் நம்ம நடப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பார்க்கறாங்க, சமுத்திரத்தின் வழியாக ஒரு ஜனம் நடந்து வருது. என்னடா ரீசன் பார்த்தா, கூட இருக்கிறது கர்த்தர். நீயும் நானும் சில நேரத்தில் போன அந்த கடினமான பாதையில் நம்ம அழிஞ்சிருந்திருக்கணும். நம்ம இன்னைக்கு உயிரோட நிற்கிறோம், அதில் நம்ம நிலை நிறுத்திருக்கிறோம், இன்னும் நான் வாழுகிறேன் அப்படின்னா ஒரே காரணம், கர்த்தர் நம்ம கூட இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வர்றாங்க. ஆண்டவர் செங்கடல், அதாவது சமுத்திரத்தில் தண்ணீரில் பல கிலோமீட்டருக்கு பாதையை ரோடை வெட்டி போடுறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மற்ற ஜனங்களால் நடக்க முடியாத இடங்களில் கர்த்தருடைய ஜனங்கள் நடப்பார்கள். மற்ற ஜனங்களினால் செய்ய முடியாததை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்து முடிப்பார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அதாவது என்ன அர்த்தம்? மோசைக்குள்ளாக அப்படின்னா
நாம் இப்போ யாருக்குள்ளாக இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் மோசே ஆண்டவர்களுக்கு வச்சிருந்தா நடத்துவதற்கு, அவர்களுக்கு என்று ஜெபிப்பதற்கு, அவர்களுக்கு தேவையான போஜனத்தை கொடுப்பதற்கு, அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள், அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதற்கு கர்த்தர் மோசே வைத்திருந்தா. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்து வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நமக்கு நடத்துவதற்கு, நம்மை தாங்குவதற்கு, நம்மை தப்பு வைப்பதற்கு கர்த்தர் இயேசு நமக்கு போதுமானவராயிருக்கிறார். சங்கீதம் 46:1 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நமது அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் என்ன செய்கிறார்? நமக்கு அனுகூலமாக இருக்கிறாரு. மனிதர்கள் ஆபத்து காலத்தில் விட்டு போவாங்க, கர்த்தர் ஆபத்து காலத்தில் தான் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஓகே, வாசிக்கலாம் தொடர்ந்து. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அடுத்த வசனம், அப்படி இருந்தும். ஹல்லேலூயா. இவ்வளவு விஷயங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் அவங்களுக்காக. என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க? எவ்வளோ விஷயங்கள். ஆண்டவர் மேகத்துக்கு கீழே வச்சிருக்கிறார், அவருடைய பாதுகாப்பில் வச்சிருக்கிறாரு, அவருடைய பாதையில் வச்சிருக்கிறாரு, அவளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார், போஷிக்கிறாரு, அவருக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறார். எந்தெந்த காலத்தில் என்னென்ன தேவையோ சகலத்தையும் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் விடுவித்தவர் அவர்களை தனியாக விட்டு போகவில்லை, அவர் கூடவே வருகிறார். இப்படி எல்லாம் செஞ்ச அப்புறமும் வேதவசனம் சொல்லுது, அப்படி இருந்தும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமான பேரிடத்தில் ஹல்லேலூயா. இதுதான் கொஞ்சம் வருத்தமான செய்தி. சில நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறோம். ஆண்டவருக்கு பல நன்மைகளை தருகிறார், கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், அவர் நமக்காய் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி தருகிறார், நம்மை போஷிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அப்படி இருந்தும் அநேகமான பேர்களிடத்தில் கர்த்தர் பிரியப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்படி இருந்தும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்திருந்தும், தேவனுடைய நன்மைகளை அனுபவித்திருந்தும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருந்தும், வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் அநேகமான பேரிடத்தில் பிரியமாக இருந்ததில்லை என்றார். அநேக நேரத்தில் நம்ம எங்கே திருப்தி அடைஞ்சிடும் தெரியுமா? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டோம்னா நம்ம நல்ல திருப்தியாகிறோம். பரவாயில்லையே, இன்னைக்கு ஆராதனைக்கு போயிட்டோமே, நம்ம நல்லா ஆராதிச்சிருக்கிறோம், அப்போ ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எல்லாம் தருவார் அப்படின்னு நம்ம திருப்தி அடைஞ்சிடறோம். ஆண்டவர் சில நேரத்தில் ஏதோ ஒரு அற்புதம் நடந்த உடனே, ஓ ஆண்டவர் நம்ம இடத்துல நல்லா இருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், அற்புதம் எல்லாம் செஞ்சிடறாரு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் இத்தனை வருஷங்கள் இவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தோம், இவ்வளவு நன்மைகளை பெற்றிருந்தோம். வேதவசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இல்லைன்றாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம், இல்லை சர்ச்சில் சேர்ந்துட்டோம், இல்லை ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்றதுனால தேவன் நம்மிடத்தில் பிரியமாக தான் இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் உண்மையாக ஆண்டவர் இடத்துல பிரியமாக இருக்கிறாரா, என்னுடைய செயல்பாடுகளில் பிரியமாக இருக்கிறாரா, என்னுடைய எண்ணங்களில், நான் செய்ய நினைக்கிற காரியங்களில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். எதற்காக தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் இதெல்லாம் எழுதுறாரு, சொல்றாரு. 6வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, தொடங்குறாரு, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாய். அப்படின்னா திஷ்டாந்தங்கள்னா எடுத்துக்காட்டாய், இங்கிலீஷில் எக்ஸாம்பிள், இல்லைன்னா முன்மாதிரி. இங்கே எதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதெல்லாம் எழுதுறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இவ்வளவு போஷித்தார், இவ்வளவு ஆசீர்வதித்தார், இவ்வளவு காரியங்களை அவர்களுக்காக செய்தார். அப்படி இருந்தும் ஹல்லேலூயா, இந்த ஜனங்கள், நம்ம வாசிச்சோம், முதல்ல வாசிச்சோம் 13வது வசனம், சோதனைகள் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிற தேவன் எப்போது நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை தாங்குகிற தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நல்லது, உண்மை, 100% உண்மை. ஆனால் உண்மையுள்ள தேவனை நம்பி இருக்கிற, சார்ந்திருக்கிற, ஆராதிக்கிற நாம் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் உண்மையாக இருக்கிறார், நாம் தேவனிடத்தில் எந்த அளவு உண்மையாக இருக்கிறோம் அதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா.
இங்கே வேதவசனம் நான் முதல்ல சொன்னது மாதிரி பிசாசு அனுமதிக்கிற சோதனைகள் உண்டு, தேவன் அனுமதிக்கிற சோதனை உண்டு. பிசாசு அனுமதிக்கிற சோதனைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, அனுபவிக்கும் போது சந்தோஷமா இருக்கும். பிசாசு சோதனை அனுமதிக்கிறதுக்கும் தேவன் சோதனை அனுமதிக்கிற ஒரு 2 வித்தியாசம் உண்டு. என்ன தெரியுமா? பிசாசானவன் ஒரு சோதனை நமக்கு தருகிறான், ஒரு பாவ சோதனை தருகிறான் அப்படின்னா அதை நம்ம அனுபவிக்கும் போது இல்லைன்னா செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிசாசானவன் என்ன தெரியுமா செய்வான்? கூட இருந்துட்டு நம்ம நல்லா மோட்டிவேட் பண்ணுவான். சூப்பராக இருக்குது. அதை நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஏவாளை பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏவாள் இடத்துல பிசாசானவன் வருகிறான். பிசாசினிடத்துல வந்து ஆண்டவர் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிசாசு வந்து என்ன செய்கிறான்னா ஏவாளை வந்து மோட்டிவேட் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? என்கரேஜ் பண்ணுறான், உற்சாகப்படுத்துகிறான். நீ அதை சாப்பிடு, உனக்கு கண்ணு திறக்கப்படும், சாப்பிட்டேன்னா அப்படி இருக்கும், இது டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பிசாசு எப்போதுமே ஒரு பாவத்தை ஒரு கடினமான, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை என்ன செய்வான்னா பூம் பண்ணி காமிச்சிட்டே இருப்பான். சூப்பராக பெருசாக காமிச்சிட்டே இருப்பான். அவன் நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். இதை செய், சந்தோஷமாக தானே இருக்கும், ஒரு நாள் தானே, இன்னைக்கு மட்டும் தானே, யார் பார்க்க போகிறா இப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். இதே தான் பிசாசு ஏவாள் இடத்துல செஞ்சான். இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆண்டவர், உன் கண்ணு தான் திறக்கப்படும், அது அவருக்கே தெரியும் அப்படின்றான். சோதனை மத்தியில் கூட இருந்து உற்சாகப்படுத்துகிறான். அந்த பாவத்தை குறித்து அல்லது தேவன் விரும்பாத காரியத்தை குறித்து பெருசாக காமிச்சிட்டே இருக்கிறான். டெம்பரரி ப்ளஷர்ஸ், தற்காலிக இன்பங்கள். ஆனால் என்ன தெரியுமா நடந்துச்சு? எப்போ ஏவாள் அந்த பாவத்தை செஞ்சாங்களோ அல்லது தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசிச்சாங்களோ அப்போ பிசாசானவன் அவளை விட்டு போயிட்டான். அதுவரை கூட இருப்பான். பிசாசு என்ன செய்வான்னா சோதனையின் மத்தியில் அவன் கொண்டு வர்ற சோதனையில் கூடவே இருப்பான். கூட இருந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவான், நம்மளை நல்லா என்கரேஜ் பண்ணுவான். நீ பண்ணு, ஏன் பண்ணக்கூடாது, எல்லாரும் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் வாலிப பிராயத்தில் இயல்பு தானே, இது ஏன் செய்யக்கூடாது, இதை எல்லாரும் தான் செய்கிறாங்கல்ல, நீ மட்டுமா செய்கிற இப்படின்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம அந்த சோதனையில் விழுந்த அந்த செகண்டு அவன் நம்ம விட்டு போயிடுவான். அதனால தான் சோதனையை செய்யும்போது இன்பமும், செஞ்சு முடிச்ச அப்புறம் கில்ட்டி கான்சியஸ், குற்ற மனசாட்சி வர்றதுனுடைய ரீசன் அதுதான். பாவத்தை செய்யும்போது எப்படி இருக்கும்? அனுபவிக்கும் போது இன்பமாக இருக்கும், ஆனால் அனுபவித்த பின்னாடி கசப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சோதனை அனுமதிக்கிறார்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் சோதனை அனுமதிக்கும் போது, ஆண்டவரை நீர் எங்களை கைவிட்டீரோ, எங்களை மறந்துட்டீங்களோ, ஆண்டவர் கூட இல்லாதது மாதிரியே இருக்கும். எங்கே பார்த்தாலும் இருளாக இருக்கும். எப்படி ஆண்டவரை நடக்கிறது? நீர் எங்கள் கூட இல்லையா, எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்கலையா, எங்களை கைவிட்டுட்டீங்களா, ஆண்டவர் இல்லாதது மாதிரியே இருக்கும். ஆண்டவர் ஒரு சோதனை அனுமதிக்கும் போது இதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார். அந்த கெத்செமனே அனுபவம் ஒரு பயங்கர கசப்பான அனுபவம். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே, இந்த பாதை கடினமா இருக்கு, இந்த பாதையை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த கஷ்டம், இந்த கடினமான சூழ்நிலை, இந்த நெருக்கம் தாங்க முடியாததா இருக்கு, வேதனையா இருக்கு, கண்ணீரா இருக்கு, ஆண்டவரை இதை என்ன விட்டு மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் கூட இல்லாதது மாதிரி இருக்கும். சிலுவையில், கல்வாரி சிலுவையில் இயேசு ஜெபிக்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா பிதாவை பார்க்க முடியல, இயேசுவை பார்க்க முடியல. நம்ம கூட சில நேரத்தில் கடினமான சூழ்நிலை யாரும் இல்லாதது மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று தெரியுமா? பிசாசு சோதனையில் கூடவே இருப்பான். சோதனையில் விழுந்த அப்புறம் எஸ்கேப் ஆயிடுவான். ஆண்டவர் சோதனையின் மத்தியில் தம்முடைய கண்களை, முகத்தை மறைச்சது மாதிரி இருக்கும். ஆனால் சோதனை முடிவில் என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தர் நம்ம கூட இருந்தார், நம்மை நடத்தினாருன்னு சொல்லி நம்மளே சாட்சி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த வனாந்தர இடத்துல கர்த்தரே என்னை நடத்தினார், கர்த்தரே என்னை தாங்கினார், கர்த்தரே இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லுகிற விதத்தில் கர்த்தர் மாற்றுவார். இதுதான் தேவன் அனுமதிக்கிற சோதனையும் பிசாசானன் கொண்டு வருகிற சோதனைக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சோதனையில் அனுமதிச்சார்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்க அந்த சோதனையெல்லாம் மாற்ற மாட்டார். ஆண்டவர் அநேக இந்த வசனம் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்ய மாட்டார்னா அவனுடைய தகுதி திராணிக்கு மிஞ்சின சோதனையை, வாசிங்கத, திராணிக்கு மேலாக அவர் என்ன செய்ய மாட்டாராம்,
இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான பலத்தையும் தப்பி செல்வதற்கான ஆண்டவர் நம்ம அநேக நேரத்தில் பிரச்சனைகள் மத்தியில் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றுங்க, இந்த கடலை மாற்றுங்க, செங்கடலை என்ன விட்டு மாற்றுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அநேக நேரத்தில் பிரச்சனைகளை மாற்ற மாட்டார், ஆனால் பிரச்சனைகள் மத்தியிலே நமக்கு தப்பிப்பதற்கான வாசலை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன், நடுவில் நின்றுட்டு ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க, முறையிடுறாங்க, பலர் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவரை இந்த பிரச்சனையை மாற்றுங்க, எதுக்கு எங்களை இங்கே கொண்டு வந்தீங்க? எல்லாரும் பிரச்சனை மாறும், கடல் மாறும். நம்மளும் அநேக நேரத்தில் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றிடுவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம், ஒவ்வொரு நாள் அது மாறுச்சா நம்ம பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய மாட்டார்? பிரச்சனையை மாற்ற மாட்டார். பிரச்சனைகள் மத்தியில் நமக்கான வாசல் ஆண்டவர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு வாசல்களை திறப்பார், பாதைகளை உண்டாக்குவார். எந்த மனிதனும் செய்ய முடியாத காரியத்தை அந்த கடினமான சூழ்நிலையில நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், திராணிக்கு மேலாக சோதிக்க விடமாட்டார். அந்த சோதனை அனுமதிச்சார்னா அதுல தப்பி செல்வதற்கான ஒரு போக்கையும் வச்சிருப்பார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பை சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து எங்கே தூக்கி போடுறாங்க? பால் கணத்தில் தூக்கி போடுறாங்க, குழியில் தூக்கி போடுறாங்க. எதுக்காக போட்டாங்க? அவன் அங்கே தண்ணி இல்லை, சாப்பாடு கிடைக்காது, நம்ம போட்டு போயிடுவோம், அங்கே உள்ளே என்ன செஞ்சிருவான்? அவன் செத்துருவான், அவன் தண்ணி இல்லாமல் உள்ளே அழிஞ்சிருவான் அப்படின்றதுக்காகத்தான் இவனை தூக்கி என்ன செஞ்சாங்க? குழியில் தூக்கி போட்டாங்க. போட்டுருன்னு போயிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தீங்கன்னா அதே சகோதரரில் ஒருத்தன் வந்து சொல்கிறாரு, இவனை நம்ம எதுக்கு சாகடிக்கிறோம்? இவனை எடுத்து என்ன செஞ்சிருவோம்? அடிமையாக விற்றுருவோம். எகிப்தியர் வர்றாங்க, அவனை அடிமையாக என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். அதாவது சகோதரர்களெல்லாம் இவனை அழிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு ஆளை வச்சிருக்கிறார், இவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் அநேக நேரத்தில் மாறுகிறதோ இல்லையோ, பிரச்சனைகள் மத்தியில் நமக்கான வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கோ. ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சோதனை அனுமதிச்சார்னா அவர் அங்க வாசலை வச்சுட்டு தான் நம்ம சோதனையே அனுமதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா தண்ணியில் நடக்க விட்டுட்டு நம்மை மூழ்கி போகிறத பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, மாறாக மூழ்கும் போது கரம் பிடித்து தூக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளில், சோதனைகள் மத்தியில் நமக்கான வாசலை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட குற்றச்சாட்டுனால போத்திபரனுடைய வீட்டில் ஒரு கள்ள குற்றத்தினால இவனை சிறையில் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு சிறையில் போட்டிருந்தாங்க? அந்த நாட்களில் சிறையில் போட்டாங்கன்னா பல வருஷங்கள் சிறையில் தான் இருப்பாங்க. என்றைக்காவது ராஜா திடீர்னு வருவார், சிறையில் இருக்கிறவங்களெல்லாம் கொன்னுடணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சிறையில் போடுறாங்கனாலே அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எப்போனாலும் அவனுக்கு கொலைகள் நடக்கும். சரியா? சிறையில் ஒருத்தன் போயிட்டான்னா அவனுக்கு விடுதலையே கிடையாது. இப்போ தான் நமக்கு பல ஜாமீன், பெயில், என்னென்னமோ இருக்குது, கண்டிஷன் பெயில் பல விதமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது, எந்த ரெக்கமெண்டேஷனும் செல்லுபடியாகாது. சிறையில் ஒரு மனுஷன் போயிட்டான்னா அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த சிறையிலேயே கர்த்தர் வாசலை வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அவனை உயிரை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் ஒரு நாள் ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்தார். ஒரு நாள் கர்த்தர் அவனோடு பேசினார். சிறையில் இருந்த யோசேப்பு வெளியே கொண்டு வரப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கே சோதனை அனுமதிக்கிறாரோ அதே சோதனையில, அதே கடினமான பாதையில வாசலையும் கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. பிசாசு சோதனை அனுமதிக்கிறதுக்கும் தேவன் அனுமதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பிசாசு அழிக்கிறதற்காகவே சோதனையை கொண்டு வருகிறான், தேவனை நம்ம உயர்த்துவதற்காகவே சோதனையை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறதே நம்மளை உயர்த்துறதுக்குன்னே வைக்கிறாரு. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் அப்படின்னா அது ஈஸியாக நம்மளுடைய கையில் கிடச்சிருச்சுன்னா அது ஈஸியாக போயிடும், நமக்கு தெரியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசையை வச்சு விடுதலையாக்கி அப்படியே நடத்தி கொண்டு வந்து அப்படியே அவர்களை கானான் தேசத்தில் இல்லை ஆண்டவரை ஆராதிக்க விட்டுருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்?
ஆண்டவர் எப்படியோ ரசித்தாரு, எப்படியோ சபையில் கொண்டு சேர்த்தாரு. அதனால் ஒவ்வொரு நாளும் வர்றோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கும் போயிட்டே இருக்கிறோம். இதை மாதிரியே நார்மலாக நம்ம லைஃப் என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் ஆண்டவர் அவர்களை பலவிதமான பரீட்சைகளை வச்சு நடத்தினதுனால தான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தரே அவர்களை நடத்தினார் என்று சொல்லி. வேத வசனத்தில் ஆண்டவர் பார்வோன் இடத்துல மோசேயை அனுப்பி பார்வோன் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்வோன் இடத்துல போய் பேசு, இந்த ஜனங்களை விடுதலையாக்கணும்னு நீ சொல்லு. ஆனால் நான் என்ன செய்வேன், அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஏன்னா நீ போய் விடுதலையாக்கணும்னு சொல்லுவேன், கர்த்தர் விடுதலையாக்க சொன்னார் நீ சொல்லணும். ஆனால் நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் விடுதலையாக்க மாட்டான். எதற்காக என்றால் நான் யாரென்று அந்த பார்வோன் அவனுடைய ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக நேரத்தில் சில நெருக்கங்களை நமக்கு அனுமதிக்கிறதே கர்த்தருடைய மகிமையும் கர்த்தர் யார் என்பதையும் நம்முடைய வாழ்க்கை மூலம் அநேகர் பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. இப்போ பாஸ்டர் அவங்க அழகாக டெஸ்டிமனி சொன்னாங்க, குழந்தை கொடுக்கு கன்சீவ் ஆகி அதில் இருந்த பல சோதனைகளை சொன்னார். இப்போ சாதாரணமாக கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா என்ன செய்வாங்க, கர்த்தர் எங்களுக்கு குழந்தை தந்தார் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு கடினமான ஒரு விசுவாச பரீட்சையில் கொண்டு வந்ததுனால தான் என்ன சொல்கிறாங்க, இப்போது கர்த்தரே கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரே அற்புதத்தை செஞ்சார், கர்த்தரே அந்த குழந்தையை வளர பண்ணினார், கர்த்தரே ஒவ்வொரு நாளும் கருவில் அந்த பிள்ளையை பாதுகாத்தார், கர்த்தரே அற்புதத்தை செஞ்சார், கர்த்தரே விடுதலையை கொடுத்தார், கர்த்தரே டெலிவரி கொடுத்தார், கர்த்தரே அந்த இடத்துல செயல்பட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நார்மலாக நமக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து வந்துச்சுன்னா கர்த்தர் குழந்தைய தந்தாருன்னு ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுருவோம், சொல்லிட்டு போயிடுவோம். அம்மா நல்லா சாப்பிட்டாங்க, அதனால் வயிற்றில் இருந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தைய நல்லா வளர்ந்துச்சு, நார்மலாக குழந்தை திரும்பிச்சு பிறந்துச்சு வளர்ந்துச்சுன்னு ஈஸியாக போயிடும். ஆனால் அங்கே ஒரு விசுவாச பரீட்சை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தர்றாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்னை நான் பாதுகாப்பேன், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகணும்னு ஆண்டவர் வாக்கு தர்றாரு. ஆனால் இங்கே நடக்கிற சம்பவம் எப்படி நடக்குது, ஆப்போசிட்டாக நடக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சோதிக்கிறாரு, நீ மனுஷனுடைய வார்த்தையை நம்புகிறியா, தேவனை நம்புகிறியான்னு பார்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் போது ஜனங்களை பார்க்குறாரு. இவங்க கர்த்தர் உண்மையாக நடத்துகிறாருன்னு சொல்லி ஆண்டவரை நம்பி நடந்து வர்றாங்களா, எல்லா எடுத்துக்கத்துலேருந்து விடுதலையாச்சு எப்படியா தப்பிச்சோம் அப்படின்னு ஓடுறாங்களா அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் விரும்பினது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி வர்றாங்க, கர்த்தர் தான் நம்மளை நடத்துகிறார் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகவே சில நேரத்தில் சில பரீட்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருவார். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் உண்மையாக நிறைவேறும் அப்படின்னு எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறது, பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னான் அப்படின்னா சூழ்நிலைகள் எல்லாம் அதுக்கு சாதகமாகவே இருக்கும், பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஓ பரவாயில்லையே, சூப்பராக இருக்கே, நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லி வாக்குத்தத்தம் தர்றாருன்னா அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் கம்பெனிலேருந்து பிரச்சனை தான் வரும். யாரோ ஒருத்தங்க சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, யாரோ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பாராட்டினதா ஏதோ சொன்னீங்க, ஓகே, யாரோ உங்களை உயர்த்துறது உங்களுடைய காரியங்களை சொன்னீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை தர்றார் அப்படின்னா, ஏதோ ஒரு உயர்வை தர போகிறாரு அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி பேசுவார், ஆனால் அன்னைக்கு சாயங்காலமே என்ன தெரியுமா நடக்கும், எந்த மனுஷன் ப்ரமோஷனை தரணுமோ அவன்கிட்ட இருந்தால் அவ்வளோ திட்டுவாங்க. நம்ம எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யோசேப்பு இடத்துல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. என்ன தரிசனம்னா, அந்த எல்லா நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் இவனை வணங்குது அப்படின்னு தரிசனத்தை பார்க்குறாரு. ஒரு நாள் நட்சத்திரங்கள் எல்லாம் இவனை வணங்குறத பார்க்குறாரு. மறுநாள் பார்த்தா சூரியனும் சந்திரனும் வணங்குன்றாரு. அப்பாட்ட போய் சந்தோஷமாக சொல்கிறாரு, அப்பா இப்படி நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், இப்படி எல்லாரும் என்னை வணங்குறது மாதிரி 12 நட்சத்திரங்கள், அதாவது 12 சகோதரர்கள் என்னை வணங்குறத பார்க்குறேன். ரெண்டாவது சொல்கிறார் சூரியனும் சந்திரனும் வணங்குற, அதாவது பெற்றோரே என்னை வணங்குற மாதிரி பார்க்குறேன் அப்படின்றாரு. சொல்லி முடித்தோடனே யோசேப்பாக இருந்தால் யோசேப்பை நினச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. நான் என்ன தெரியுமா நினச்சிருப்பேன், பாரா இன்னையிலேருந்து நம்ம என்ன ஆக போகிறோம், பயங்கரமாக ஆண்டவர் நம்மளை உயர்த்த போகிறாரு, அற்புதம் நடக்க போகுது, நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது, இனி என்ன எவனும் தொட முடியாது அப்படின்னு நம்ம ஜாலியாக நடந்திருப்போம், கெத்தா அவரோட நடந்திருப்போம். ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் என்ன தெரியுமா நடந்துச்சு, எந்த சகோதரர்களெல்லாம் இவனை மேன்மைப்படுத்துவாங்க, வணங்குவாங்க, உயர்த்துவாங்க, இவனை மதிப்பாங்க நினச்சாங்களோ அவங்க அன்னைக்கே இவனை மிதித்து தூக்கி பால் கணத்தில் போடுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தர்றாரு, உன்னை உயர்த்துவண்டா, எல்லாரும் உன்னை வணங்குவாங்கன்றாரு. இங்கே நடக்குது என்ன நடக்குது, அப்படியே சம்பந்தமே இல்லாமல் நடக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தந்தாருன்னா, எல்லாம் வாக்குத்தத்தத்தின்படியே நடந்துச்சுன்னா
அது ஏதோ உங்களை பிசாசு மோட்டிவேட் பண்ணுறான்னு அர்த்தம். ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்து உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குதுன்னா அதுதான் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் தந்தது தானா, இல்லை நான் பரவசத்துலேருந்து பிசாசு என்னை மோட்டிவேட்டட் பண்ணுறானான்னு புரிந்து கொள்றதுக்கு ஒரே வழி, ஆண்டவர் சொல்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அது கர்த்தர் தான் தந்தார்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நாளைக்கு இந்த இடத்துல இந்நேரத்தில் என்ன கொடுக்கப்படும், ஒரு மரைக்கால் கோதுமைமா. இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சா எங்கே இருப்போம். சரி, அதை விடுங்க, உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியே கூப்பிட்டு வர்றாரு, வீட்டை விட்டு கூப்பிட்டு வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், மேலே பாடுறா, வானத்து நட்சத்திரம் எல்லாம் நீ என்ன பண்ணு, எண்ணு, நல்லா எண்ணிப்பாரு, இதெல்லாம் எண்ண முடியாமல் இருக்கு பார்த்தியா, இதை மாதிரி உன்னுடைய சந்ததி இருக்குன்றாரு. ரெண்டாவது ஒரு நாள் கூப்பிட்டு வந்து வெளியே பாரு, மண்ணை பாரு, கடற்கரை மணலை எல்லாம் பாரு அப்படின்னாரு. அங்கே பார்த்தா கடற்கரை மணலை எண்ண முடியல, ஒரு பிடி மண்ணை எடுத்தாலே பல கோடி இருக்கும் போல, எண்ண முடியலை. ஆண்டவர் சொல்கிறார், இதை மாதிரி உன்னுடைய சந்ததி இருக்குன்றாரு. சொல்லி முடிச்சிட்டு இவன் வீட்டுக்கு வந்து ஆண்டவர் சொன்னார், கரெக்டு தான், எல்லாம் சொல்லும் போதே எல்லாம் ஜாலியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆண்டவர் உயர்த்துவாருங்கலாம் சொல்லும்போது பயங்கர பரவசமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, வாக்குத்தத்தை வாங்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா சரீரம் செத்து இருக்குது, சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. சரி, நான் தான் செத்துட்டேன்னு பார்த்தா மனைவியினுடைய கற்பம் அது உயிரோடு இருக்கணும்ல, அதுவும் இல்லை. இப்போ ஆபிரகாம் என்ன நினச்சாருன்னு எனக்கு தெரியல, நம்மளாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம், சரி நான் தான் நடக்க முடியாமல் இருக்கல, மனைவியாவது நல்லா இருக்கணும்ல, அந்த கற்பமும் செத்து போச்சு, சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தை வந்து மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு நான் குழந்தைய தரப்போகிறேன், ஒரு சந்ததியை தரப்போகிறேன். இதே ஆபிரகாம் என்ன நினச்சிட்டாருன்னா, நமக்கு தான் சரீரம் செத்து போச்சு, அதனால் ஆகார் மூலம் ஆண்டவர் குழந்தைய தருவாருன்னு சொல்லி ஆகார் மூலம் ஒரு குழந்தை வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், டே அது இல்லைடா உன் குழந்தை, நான் உனக்கு தருவேன்றாரு. இவன் பார்க்குறான், சம்பந்தமே இல்லையாப்பான்றான். என்ன, சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு, எழும்பி நடக்கிறதுக்கே முடியாமல் இருந்துட்டு இருக்கிற, இதில் குழந்தை வரியா, அதுவும் கடற்கரை மணலாவா? ஆண்டவரே இவ்வளவு பெரிய சந்ததியை தருவேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு குழந்தை கூட இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற, இதில் எப்படி கடற்கரை மணலா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஏதோ ஒன்று பேசி அதுக்கும் சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்குதா, ஆண்டவரை மனதார துதிங்க, அந்த வாக்குத்தத்தத்துக்கு மனதார ஜெபம் பண்ணுங்க, மனதார ஆண்டவரை துதிங்க. ஏனென்றால் அவர் கட்டாந்தரையே, அவர் செங்கடல்களில் கட்டாந்தரையாய் மாற்ற உண்மை உள்ளவர், வாசல்கள் இல்லாத இடத்துல புதிதாய் உண்டாக்க உண்மை உள்ளவர், அவர் எந்த சாதகமான சூழ்நிலைகளும் இல்லாத இடத்துல நமக்காய் சாதனையான வாசல்களை திறக்க உண்மை உள்ளவர், போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்துட்டு இப்படி சம்பந்தமே இல்லாம சூழ்நிலை வைக்கிறாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அற்புதம் செய்கிறவர், அடையாளம் செய்கிறவர், உங்களை எல்லாம் சூப்பராக நடத்துவேன், அற்புதமாக நடத்துவேன்னு சொல்லி எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான சூழ்நிலைகள், பல இடங்களில் பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் எதற்காக என்றால் இவர்கள் இன்னும் தேவனிடத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு சோதனைகள் அனுமதிக்கிறார், நம்முடைய வளர்ச்சிக்காய், ரெண்டாவது அவருடைய மகிமைக்காய். ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனைக்கு ரெண்டே நோக்கம், ஒன்று நம்முடைய வளர்ச்சி, இன்னொன்று தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய புகழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அனுமதிக்கிற சோதனைகள் ரெண்டே நோக்கம், ஒன்று வளர்ச்சி, தேவனுக்கான புகழ்ச்சி. ஹல்லேலூயா. ரெண்டு தான் இந்த சோதனைகள் முடிவில் நடக்கும். ஒன்று நம்ம இன்னும் ஆண்டவரை சார்ந்திருக்க படிச்சிருப்போம், இன்னும் அவரை நம்புவதற்கு கற்றுக்கொண்டிருப்போம், இன்னும் அவரோடு கூட வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொண்டிருப்போம். ரெண்டாவது, தேவனை மகிமைப்படுத்த நம்ம நன்றாக கற்றுக்கொண்டிருப்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த 10வது வசனத்தை சொல்கிறாரு, மனுஷனுக்கு நேருகிற சோதனை இல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு நடக்காதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும் போது ஒரு காரியம் நடந்துச்சு பாருங்க. 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் ஈச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை ஈச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. அதாவது இச்சிக்கிறது என்னன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நமக்கு தேவையானதை நமக்கு தருகிறார், நமக்கு என்ன தேவைனாலும் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 6வது வசனத்துல, அவர்கள் ஈச்சித்தது போல நாமும் ஈச்சியாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம்
ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு நாம் தேவனுக்கு கீழே பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா இச்சை இல்லாதவர்களா, இச்சியாதவர்களா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசி. அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதபடிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக இவ்வளவு நேரம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அல்லது தேவன் அடுத்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சித்து. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன தெரியுமா விரும்புகிறாரு? ஒரு இச்சை இல்லாத ஒரு வாழ்க்கை. இச்சைன்னா என்னது? இச்சைகள்னா ஆசைகள் மாத்திரமல்ல. ஆசைனா விரும்புவதுன்னு வச்சுக்கலாமே. இச்சைனா என்னதுன்னா இது ஒரு செல்ஃப் சென்டர்டு, நம்முடைய சுயத்தை குறித்தது. இது சுயத்தை வாசிக்கலாம். எண்ணாகமத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். எண்ணாகம் 11ஆம் அதிகாரம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, இச்சிக்காதீங்க அப்படின்றாரு. எண்ணாகமம் 11வது அதிகாரம். இங்கே என்ன நடக்குதுன்னா வாசிங்க அதனுடைய 5 வாசிங்க. யா போதும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவ்வளோ சூப்பராக நடத்துகிறார். மேகத்துக்கு கீழே வச்சிருக்கிறாரு, தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு, பாதைகள் இல்லாத இடத்துல பாதைகளை உண்டாக்குறாரு, தேவையான எல்லாவற்றையும் கரெக்டாக கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தும் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஒரு வாழ்க்கையை நினைக்கிறாங்க. நமக்கு தருகிற இந்த மன்னாவினால அவங்க திருப்தி அடையாம இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே நம்ம இருக்கும்போது என்னென்ன இருந்துச்சு, அந்த வாழ்க்கையில் இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு. பாஸ்ட் இந்த வார்த்தையை ஆராதனை நடத்தும் போது சொன்னார், ஆண்டவரிடத்தில் வந்த அப்புறம் ஐயோ அங்கே இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சு, அதை மாதிரி செய்ய முடியலை, இதை மாதிரி செய்ய முடியலை, அப்படி பழைய வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் செஞ்சோமே, இதெல்லாம் செய்யலையே, இப்போ நமக்கு செய்ய முடியலையே. ஆண்டவர் பல கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு, தேவன் இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறார், அதெல்லாம் நம்மளால் செய்கிறோமே இப்படின்னு சொல்லி அநேகர் நம்ம என்ன செய்கிறோம், இச்சிக்கிறவளாக இருக்கிறோம். பவுல தான் எழுதுறார் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர்கள் இச்சித்தது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, இச்சியாதீங்கன்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் இந்த 7வது 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தேவையான புதிய புதிய மன்னாவை அன்றன்றைக்கும் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்ன செய்யலைன்னா, இந்த லஸ்ட், இச்சை அப்படின்னு அதனுடைய வார்த்தை என்னன்னா செல்ஃப் வில். ஆண்டவர் என்னதான் நமக்கு தந்தாலும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும்னு சொல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் திருப்தி அடையாதவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன தெரியுமா செய்யணும், சகலத்திலும் திருப்தி அடையங்களா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்றாரு. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாக இருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், சகலத்திலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்றாரு. அதாவது ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தையும் தரமாட்டேன்னு அங்கே சொல்லலை, ஆண்டவர் எது தர்றாரோ அதில் நம்ம என்ன செய்ய பழகிக்கொள்ளணும், மனரம்யமாக இருக்க. நம்ம இச்சிக்கு இப்போ ஆண்டவர் நமக்கு ஒன்று தர்றாரு, அதை நம்ம வாங்குறோம் தான், ஆனாலும் நம்முடைய மனம் இன்னொன்றை தேடுது. அப்படின்னா நம்ம ஆண்டவர் தருகிறதுல சந்தோஷம் அடையலைன்னு அர்த்தம். ஆண்டவர் தருகிறதுல நம்ம அதை திருப்தி அடையலைன்னு அர்த்தம். ஆண்டவர் தருகிற ஒன்றில் நம்ம திருப்தி அடையலைன்னா ஆண்டவருடைய மனது எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நான் அவங்கள கொடுத்தேன், இவர்களை போஷித்தேன், என்னென்னமோ செஞ்சேன், அப்படி இருந்தும் அநேகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கலை. ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஒரு மெச்சூர்டு கிறிஸ்டியன், ஒரு முதிர்ச்சி உள்ள, அதாவது கிறிஸ்துக்குள்ள தேறின ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும்னா, தேவன் தருகிற சகலத்திலும் மனரம்யமானவர்களாய் அல்லது இச்சை இல்லாதவர்களாய் தேவனிடத்தில் வாங்குகிறது, அவருடைய கரத்திலிருந்து வாங்குறதுல திருப்தி அடைந்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் ரட்சிக்கப்படாமல் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவனிடத்தில் இருக்கிறது மாதிரி நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம்.
உலகத்தில் உள்ள மனிதனிடத்துல எல்லாம் இருக்கிறது மாதிரி நம்ம இடத்துல இல்லாமல் சில நேரத்தில் நமக்கு எண்ணங்கள் வரும், ஆண்டவரே உண்மை அறியாத பிள்ளைகளிடத்துல அறியாதவங்கள்ட்ட இப்படியெல்லாம் இருக்குது, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற என்னிடத்துல இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆண்டவருடைய கரத்திலிருந்து வாங்குற நம்ம ஏதோ ஒன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார்னா, ஒருவேளை மற்ற ஜனங்களிடத்துல கம்பேர் பண்ணும்போது அவர்களிடத்தில் இல்லாதது, அதாவது அவர்களிடத்தில் இருக்கிறது போல நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம். சிலவங்களை பார்த்துருக்கீங்களா, அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னா நமக்கு இங்கே பொறுக்காது. என்ன வாங்கிட்டாங்க? அவங்களே வாங்கிட்டாங்க, அவங்களே அதை வாங்கிட்டாங்க, அவங்களே காரை வாங்கிட்டாங்க, அவங்களே வீடை கட்டாங்க. அவங்க எல்லாம் கட்ட தான் செய்வாங்க, வாங்க தான் செய்வாங்க. நம்ம எல்லாம் கர்த்தர் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளணும், கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதுமே எதையும் நீங்கள் பிரயாசப்பட்டு வாங்கக்கூடாது, மாறாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாக தரணும். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் சாட்சியாக சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் வச்சுருக்க மொபைலாக இருக்கட்டும், என்னுடைய பைக்காக இருக்கட்டும், ஷர்ட்டு, பேண்ட், ஈவன் த பெல்ட், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சாட்சி சொல்லும். எதுவுமே நான் வாங்கினது கிடையாது, கர்த்தர் தந்தது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளை எப்படி வாழணும்னா, கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி பழகணும். கேட்டு பெற்றுக்கொள்வதை பார்க்கணும், பிரயாசப்பட்டு வாங்குவதை பார்க்கணும். உழைச்சி சம்பாதிக்கிறதுல பெருமை அடையக்கூடாது, மாறாக கர்த்தரிடத்துல வாங்குறதுல பெருமை அடையணும். ஹல்லேலூயா. நீங்கள் உழைச்சி உலகத்தில் பல விஷயங்களை சம்பாதிச்சிடலாம், பெற்றுக்கொள்ளலாம், மாடி வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினம்தான். அதுக்கு சில பொறுமைகள் தேவை இருக்குது, கொஞ்சம் விசுவாசம் தேவை இருக்குது, சில சாந்த குணம் தேவை இருக்குது. சில நேரத்தில் உங்களிடத்தில் இந்த விஷயம் இந்த நேரம் கண்டிப்பாக தேவை, ஆனால் இருக்காது. அந்த நேரத்தில் அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்கிட்ட இல்லையே, அவன் ஏதாவது நினைப்பானே, அப்படியெல்லாம் தோணும். அந்த சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி வரணும், ஆண்டவரத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும்னா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் அறியாதவன் 3 மாடி வீடு போட்டான்னா நமக்கு ஆண்டவர் 1 மாடி வீடு தான் தருவார். அதுலேயும் சந்தோஷமாக இருக்க, மனரம்யமாக பெற்றுக்கொள்ள இருக்கணும். ஆனால் அதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார் நமக்கு. நான் அநேக நேரத்தில் சொல்லுவேன், நான் நினைக்கிறது, நான் ஆசைப்படுறது, நான் விரும்புகிறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தர்றாரோ இல்லையோ, எனக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விரும்புகிறதெல்லாம் தர்றாரோ இல்லையோ, நமக்கு தேவையானதை கரெக்டாக ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். ஹல்லேலூயா. எல்லா சின்ன பண விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய பண விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தர் தருவார். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும்னா, அது வாழ பழகணும்னா கொஞ்சம் கடினம் தான். ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. சில நேரத்தில் நினைக்கிற நேரத்தில் பணம் இருக்காது, கொஞ்சம் அவமானம் அடைய வேண்டிய இருக்கும், கொஞ்சம் பரியாசம் அடைய வேண்டிய இருக்கும், சில நேரத்தில் சில வார்த்தைகளெல்லாம் கேட்க வேண்டிய இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த தீமையின் நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதிருப்போம். தேவன் நம்முடைய சோதனைகள் மத்தியில் எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதை போல நாமும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். 2வது அடுத்த வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கலாமா? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாரு? அவர்கள் இச்சித்தது போல நீங்கள் இச்சியாதிருங்கள். 2வது, அவர்கள் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒருவேளை மனிதனுடைய பார்வையில் இல்லைன்னா நம்முடைய பார்வையில் நல்லா ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் சில நேரத்தில் விக்கிரகாராதனைக்காரராய் மாறுகிறோம். எப்படி தெரியுமா விக்கிரகாராதனைக்காரராகிறோம்? விக்கிரகாராதனை என்னது? சிலையை வழிபடுவது மாத்திரமல்ல விக்கிரகாராதனை. தேவனை தவிர தேவன் இல்லாத, அதாவது ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பல தெய்வங்களை ஆராதிச்சிருப்போம், வணங்கியிருப்போம். அவர்களை வணங்குவது மாத்திரமல்ல விக்கிரகாராதனை. மாறாக எது விக்கிரகாராதனைனா, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது விக்கிரகாராதனை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபா யாருக்கோ கொடுக்கணும், அர்ஜென்ட், கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். உடனே நம்முடைய மைண்டில் என்ன தெரியுமா வரும்? இன்றைக்குன்னா என்ன 3ஆம் தேதி ஆச்சா? சிலவங்களுக்கு 5ஆம் தேதி சம்பளம் போடுவீங்க, சிலவங்களுக்கு 1ஆம் தேதி சம்பளம் வரும். உடனே நம்ம மைண்டில் என்ன வரும் சொல்லுங்கள்?
அடுத்த மாதம் ஒரு ஆளுக்கு நாளைக்கு இல்லைன்னா 2 நாள் கழித்து ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். சாரி, யாருக்கோ ஒரு ஆள் 10,000 ரூபா கொடுக்கணும். அப்போ உடனே நம்ம மைண்டில் என்ன வரும்? நாளைக்கு சேலரி வரும், 10,000 ரூபா கொடுத்துடலாம். அது விக்கிரக ஆராதனை. இதுவரை நீங்கள் இப்படி கேட்டதில்லைல்ல? இவ்வளவு நாட்கள் ஒரு கடினமான சூழ்நிலை போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சம்பளம் இருக்கும்போது 10,000 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், நம்ம 30,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம், இல்லைன்னா 25,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம். அப்போ என்ன சொல்லுவோம்? சம்பளம் வரும், அதில் 2 எடுத்து கொடுத்துடலாம். அப்படின்னா ஆண்டவர் இருக்க இடத்துல யார் வந்திருக்கிறா? சம்பளம் வந்திருக்குது. அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேற எது இருக்குதோ அது விக்கிரக ஆராதனை. வருங்காலத்தில் எனக்கு 2 பையன்மார் இருக்கிறான், ஆண்டவர் 2 ஆம்பளை பிள்ளை கொடுத்துருக்கிறார், 2 பேரும் என்னை பாப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் விக்கிரக ஆராதனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல வீடு தந்திருக்கிறாரு, மழை நல்லா கொட்டோ போயுது, சீக்கிரம் வீட்டில் போயிட்டேன்னா பாதுகாப்பாக இருப்பேன்னு நினச்சிங்கன்னா விக்கிரக ஆராதனை. ஏன்னா என்னுடைய பாதுகாப்பு என் வீடு இல்லை, கர்த்தர். ஹல்லேலூயா. நான் வேக்சினேஷன் போட்டிருக்கிறேன், மருந்து மாத்திரைலாம் கரெக்டாக தான் எடுத்துருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வராது, கொரோனா வராது, டெங்கு வராதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அங்கே இடத்துல ஆண்டவரை நம்பலை, வேக்சினேஷனை நம்புறீங்க. விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் கேட்டதில்லைல்ல? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. எனிவே ஃபைன். விக்கிரக ஆராதனைனா தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வேற எது வந்தாலும் அது விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், வீட்டில் போனோன்னு செஞ்சிடலாம், இல்லைனா இது எனக்கு பலன் இருக்கு, இவ்வளோதானே, இதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், என்னால் செய்ய முடியும், இவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பலத்தை நம்புகிறானோ அவன் விக்கிரக ஆராதனை பண்ணுறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் நம்முடைய வருமானத்தை சார்ந்திருக்கிறானோ, தன்னுடைய திறமையை தான் சார்ந்திருக்கிறானோ, தன்னுடைய படிப்பு, நான் எழுதி இது கிடச்சிரும், இது எனக்கு செஞ்சிருவேன், நான் அப்படி வந்துடுவேன், இப்படி வந்துடுவேன், எதை நீங்கள் முக்கியப்படுத்தினாலும் சரி அது விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. அதாவது விக்கிரக ஆராதனை என்ன தெரியுமா? செல்ஃப் பவர், நம்முடைய சுய பலத்தை நம்புறது. அதாவது தேவனை நம்ப வேண்டிய நாம் யாரை நம்பணும்? தேவன் தான். அவர் தான் நம்முடைய பலன், அவர் தான் நம்முடைய அடைக்கலம், அவர் தான் நமக்காக யாவற்றை செய்கிறவர். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நானே செஞ்சிடலாம், இல்லைன்னா தேவனுக்கு தவிர இன்னொரு தேவனை, இல்லை ஒரு கடவுளை, இல்லைன்னா இன்னொரு ஆள், அவரை நம்புறது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? அது ஒரு விக்கிரக ஆராதனை காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க, சவுலுடைய ராஜாவிடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, 1 சாமுவேல் ஐ திங்க் 15 நினைக்கிறேன், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதலும் இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? ரெண்டகம் பண்றது பில்லி சூனியத்திற்கும், அடுத்து முரட்டாட்டம் பண்ணுது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அடுத்த தொடர்ந்து சொல்றாரு, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாக்காதபடிக்கு புறத்து தள்ளன. அதாவது இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இடத்துல வர்றாரு. சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தாரு. அபிஷேகம் பண்ணியிருந்து ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாரு, நீ என்ன பண்ணுனா அங்க போயிட்டு எல்லா மிருக ஜீவன்கள் அழிச்சிருன்றாரு. சவுல் என்ன செய்கிறார்னா கொஞ்சம் மிருகத்தை மட்டும் என்ன செய்கிறாரு, மாற்றி வைக்கிறார். அழிக்கல, மாற்றி வைக்கிறார். இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு, வந்து கேட்கிறாரு, ஆண்டவர் உன்னத்துல என்ன சொன்னாரு? எல்லாவற்றையும் அழித்து போட சொன்னாரு. ஆனா என்னுடைய காதுகள் விழிகிற சத்தம் என்னன்னு கேட்கிறாரு. உடனே சவுல் ஒரு பயங்கர ஞானமா ஒரு வார்த்தை பதில் சொல்றாரு, நான் இவைகளை யாருக்கென்று மாற்றி வச்சேன்? தேவனுக்கு பலியிடுவதற்கு. அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ சவுல் சொல்கிறாரு, நான் இந்த ஜனங்களை 15வது வசனம் வாசிங்க. 15. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை
உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகள் முற்றிலும் அழித்து போட்ட. உடனே சாமுவேல் சொல்றார், அந்த பேச்சை விடும். ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொன்னாரு? எல்லா ஆடு மாடுகளையும் அழிச்சு போட சொன்னார். சவுலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய கர்த்தருக்கு பலியிடும்படி கொஞ்சத்தை நாங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கிறோம், மாற்றி வச்சுருக்கிறோம். அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுறாரு. கர்த்தர் சொன்னது ஒன்று, இவர் செஞ்சது ஒன்று. செஞ்சது மாத்திரமல்ல, என்ன செய்கிறார்னா, கர்த்தருடைய வார்த்தையோடு அதை புரட்டுகிறார். நான் இதுக்காக தான் செஞ்சேன், நான் அதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய அதாவது கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிரமாணத்தை புரட்டுகிறாரு. அநேக நேரத்தில் நம்மளும் சில நேரத்தில் கர்த்தர் சொல்கிறது ஒன்று, ஆனால் நம்ம இன்னொன்று செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட நியாயம் பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட செய்கிறதையும் செஞ்சுட்டு குற்றத்தை நியாயப்படுத்துறது. அதைத்தான் இங்கே சாமுவேல் சொல்றாரு 22வது வசனத்தில். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? நீங்க செய்ய வேண்டியது என்னது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தினேன், தகன பலியிடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு பிரமாணத்தை புரட்டுவதல்ல, கீழ்ப்படிதலே உத்தமன்றாரு. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கணாக்களின் நினத்தை பார்க்கிலும் செலிவெடுத்தலே உத்தமம். ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படுகிறதா முக்கியம். என்ன செய்யறீங்க, எப்படி செய்யறீங்கன்றதுல முக்கியம். ஆண்டவர் சொன்னதை செஞ்சீங்களா, அதுதான் இங்க முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ எவ்வளவு அழகா செஞ்ச, எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்கிறான்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் சொன்னதை செஞ்சான்னு தான் கேட்பாரு. ஹல்லேலூயா. இந்த தாலந்து வாங்கின மனுஷன் இடத்துல 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து ஆண்டவர் கொடுத்தாரு. ரெண்டாவது எஜமான் கேட்கிறாரு, நான் உனக்கு தந்த தாலந்து எல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாரு. அப்போ தாளந்து எல்லாம் வாங்கினவன் திரும்ப ஆண்டவர்கிட்ட கொண்டு 5 தாளந்து வாங்கினவன் 10 மாற்றிட்டேன்றான். 2 தாளந்து வாங்கினவன் 4 மாற்றிட்டாங்க. இந்த 1 வாங்கினவர் மட்டும் ஒன்றுமே செய்யலை. அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் தாளந்தை திரும்ப வாங்கும்போது, எஜமான் வாங்கும்போது சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்றார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். 5 தாளந்துள்ள 10 மாற்றினா, அதனால நீ சூப்பராக பண்ணியிருக்கிற, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிற, பயங்கர பிரமாண்டமாக பண்ணியிருக்கிற, பயங்கர கடின உழைப்பு போட்டிருக்கிற, அதை ஆண்டவர் பார்க்கல. உன்னுடைய உண்மைத்தன்மை உத்தமத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு செஞ்சாலும் சரி, இந்த உலகத்தில் வேலை செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் எவ்வளவு அழகாக ஆடம்பரமாக பிரமாண்டமாக சூப்பராக செய்கிறீங்கன்றதை விட எவ்வளவு உத்தமமாக செஞ்சீங்க அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உண்மையும் உத்தமும் மாத்திரம்தான் யாரும் பார்க்க மாட்டாங்க. புறமே இருக்கிற அலங்காரத்தை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் புறமே பார்க்கிறவன் அல்ல, உள்ளிந்திரியங்களை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, நீங்க பலியிடுறத பத்தி பேசுறீங்க, நீங்க எப்படி தகன பலியிடுறது, எத்தனை ஆடுகளை வெட்டுறது, கடாக்களை கொடுக்கறது பேசுறீங்க. ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கல. நீ எந்த அளவுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தை சொல்கிறாரு. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும். ரெண்டகம் பண்ணுதல்னா என்னது? ரெண்டகம்னா இங்கிலீஷில் ரிபல்லியன். சரியா? ரிபல்லியன்னா எதிர்த்து நிற்கிறது. அதாவது தேவன் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை கீழ்ப்படுகிறது தான் நம்முடைய வேலை. ஆனால் அதற்கு எதிர்த்து நிற்கிறது, சொன்னதை செய்யாமல் இருக்கிறது ரிபல்லியன். அப்படின்னா ரெண்டகம் பண்ணுதல்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், நம்மளாவே ஏதோ ஒன்று செஞ்சு முடிக்கலாம்னு நினைக்கிறது. இது எதற்கு ஈக்குவலாக ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம்னா என்னது? பில்லி சூனியம்னா என்னது? மந்திரவாதம்னா என்னது? எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். மந்திரவாதம்னா என்னது? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். மந்திரவாதம்னா என்ன தெரியுமா? தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஆனால் அவரை செய்ய விடாமல் நானே என்னால் ஒன்றை செய்ய நினைக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் அழிக்கிறதுக்காக மந்திரவாதம் செய்கிறாங்க. எதுக்காக? ஆண்டவர் செய்கிறாரோ இல்லையோ, நானே செய்கிறேன்.
ஏதோ ஒரு மனுஷனுக்கு விரோதமாக செய்கிறாங்க, இவங்களா செய்யணும்னு முயற்சி எடுக்கிறது தான் பில்லி சூனியம். சரியா? இங்கே ஆண்டவர் சொல்கிற ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும், அதாவது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது. தேவன் சொல்கிறது ஒன்று, ஆனால் நீங்கள் இன்னொன்று செஞ்சீங்கன்னா வேற ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தேவன் பிரியமில்லாத பில்லி சூனியம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். பில்லி சூனியன்றது மற்றவங்க செய்கிற மாதிரி கோழியை வெட்டி முட்டையை வச்சு சொல்கிறது மாத்திரம் இல்லை பில்லி சூனியம். தேவன் சொல்லாத ஒன்றை செய்கிறதும் பில்லி சூனியம். இப்போ தான் புரியுது சபையில் எல்லாரும் பில்லி சூனியம் பண்ணுறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க, சிரிக்கிறதுல எனக்கு தெரியுது. எனிவே ஃபைன். அடுத்து என்ன சொல்கிறாரு? முரட்டாட்டம் பிடிக்கிறது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும். புரியுதா? முரட்டாட்டம்னா என்ன அர்த்தம்னா ஸ்டபான்னஸ், அதாவது எவ்வளவு சொல்லி 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 திருந்தாமல் இருக்கிற ஆண்டவர் என்னதான் இதை செய் அதை செய் அதை செய்ன்னு சொன்னாலும் நான் எனக்கு பிடிச்சதான் செய்வேன், நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு இதை தான் செய்ய தெரியும் அதை தான் செய்வேன்னு சொல்லி பிடிச்சிட்டு நிற்போம். பார்த்தீங்களா? சவுல்ட்ட ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறாரு, ஆனால் இவர் இன்னொன்று செஞ்சுட்டு இருக்கிறாரு. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாரு. பார்த்தீங்களா? அது விக்கிரக ஆராதனைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விக்கிரக ஆராதனை என்னது? தேவனுக்கு தவிர வேற ஒரு ஆள் இடத்துல அந்த இடத்துல நிறுத்துறது விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு பிரியம், அதாவது தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை நாமும் செய்கிறது விக்கிரக ஆராதனை. இன்னொன்று, தேவன் சொல்கிறத செய்யாமல் மாற்றி செய்வது. தேவனுடைய வார்த்தையை தவிர வேற ஏதோ செஞ்சீங்கன்னா அதுவும் விக்கிரக ஆராதனை. வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் சீக்கிரம் நான் முடிக்கிறேன். ஆண்டவர் சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கிறதெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு நேராய். சில சூழ்நிலைகள் இந்த மனுஷர்கள் எகிப்தில் ஆண்டவர் வராந்தரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர்களுக்கு போஷிக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் இவங்க என்ன செய்கிறாங்க? இச்சிக்கிறாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் தரமாட்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் தராதவர் அல்ல, அல்லது கண்ண மூடி தரவே மாட்டார் என்பது அர்த்தம் அல்ல. மாறாக அவர் நமக்கு தருகிறதுல நாம் திருப்தி அடைய வேண்டும் என்ற அர்த்தம். அவருக்கு தெரியும் எப்போ எதை யாருக்கு எப்படி எதற்கு கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அவர் சகலத்தை மதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்க ஆண்டவர் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும், அது நம்ம நினைப்பு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ யாருக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுத்தா இவன் தேவனுக்கு மகிமையை தருவான், எதை கொடுத்தா என்ன உயர்த்துவான், எதை கொடுத்தா கர்த்தர் செய்தார்னு சொல்லி, எப்போ கொடுத்தா கர்த்தரே செய்தார்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுக்குடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதை நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவர் செய்கிறதை விட அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று தான் அவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குன்னு அவங்க ஜாலியாக இருப்பாங்க, விடுதலை ஆயிடுவாங்க, சந்தோஷமாக புறப்பட்டு போவாங்க, அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் உண்மை. ஆனால் ஆண்டவருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத விட தேவனுக்கு மகிமை வர வேண்டும் என்பதற்காகத்தான் பல இடங்களில் கர்த்தர் அவங்களை கடினமான சூழலை நடத்தி, சில சூழ்நிலைகளை கர்த்தர் நடத்தி தேவனுக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி எழும்பி நிற்கலாமா? ஆண்டவர் சோதனையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாடுகளில் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை எனக்கு இது, ஏன் தாமதம், ஏன் இந்த கடினமான சூழ்நிலை, ஏன் இந்த பாடு அப்படின்னு சொல்லி ஏன் என்ற கொஸ்டின் உங்களுக்கு, கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதை அனுமதித்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். இந்த சூழ்நிலையை நடத்துகிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். என்னுடைய தகுதிக்கு மீறி, என்னுடைய திராணிக்கு மேலாக அவர் செய்யவே மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில உண்மையா இருக்கிறது போல நாங்களும் உண்மையா இருக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் இகழ்ந்துடாம, உம்மை நாங்கள் பரியாசப்படுத்தாம. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை முறுமுறுத்தார்கள். வேதவசனம் சொல்லுது, அவர்களை முறுமுறுத்தது போல நாமும் முறுமாறுக்காம இருக்கணும். வேதவசனம் சொல்லுது, இச்சித்தது போல இச்சிக்காதபடி, விக்கிரக ஆராதனைக்காரரை போல விக்கிரக ஆராதனை பண்ணாதபடி, வேசித்தனம் பண்ணின மாதிரி நம்ம வேசித்தனம் பண்ணாதபடிக்கு. எல்லாரும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளில் எல்லாம் அநேக நேரத்தில்
எண்ணங்கள் சிந்தனைகளில் எல்லாம் அநேக நேரத்தில் நாம் விச்சித்து இருக்கிறோம். ஆண்டவர் தந்த காரியத்தில் நாம் திருப்தி அடையல, மனரம்யமா இருக்கல, தேவனுக்கு விரோதமா பேசி இருக்கிறோம். இன்றைக்கு நாம் திருவிருந்து எடுக்க போகிறோம், தேவனுடைய கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள போகிறோம். நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை நாம ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவரே, நான் எந்த இடத்துல எல்லாம் உமக்கு பிரியம் இல்லாம நடக்கிறனோ, எந்த இடத்துல எல்லாம் நமக்கு புகழ்ச்சி கொண்டு வராம, உமக்கு மகிமை கொண்டு வராம, நீர் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை உம்முடைய வார்த்தையை நான் செய்யாதபடிக்கு நீர் நான் விரும்புற செஞ்சுட்டு ஆண்டவரே, நீர் செய்வேன் என்று சொல்லியும் அதை நான் செய்யாம, அதை எதற்கு நான் காத்திருக்காம நானா எதெல்லாமோ செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல அவர் உண்மையுள்ளவர். நம்மை கடைசி வரை கொண்டு செல்ல அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை நடத்தினவர் உண்மையுள்ளவர். நம்மை விடுதலையாக்கினவர் உண்மையுள்ளவர். நமக்காய் தம்முடைய குமாரனை கொடுத்தவர் உண்மையுள்ளவர். நமக்காய் இரத்த சிந்தினவர் அவர் உண்மையுள்ளவர். நம்மை விலைக்குறையும் கொடுத்து வாங்கினவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் மாறாதவர். அவர் மாறாதவர்.